கன்னியாகுமரி மக்களுக்கு ஜம்முன்னு ஒரு ஜாக்பாட் தான் கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னு பாருங்க, நான் சொல்ற விஷயத்த சிம்பிளா ஒரு ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 4 பசுமாடு இருக்குது. காலையில சாயங்காலமும் 50 லிட்டர் பால் கறக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10,000 கோழி செட் இருக்கு, பிராய்லர் கோழி செட்டு. அதுல 60,000 ரூபாய் என்ன இன்கம் வரும் பாருங்க. அது மட்டும் இல்லங்க, மொத்தம் 270 தென்னை மரம் இருக்குது, நாட்டு தென்னை மரம். அதுமே வச்சு ஒரு 12 வருஷத்துக்கு உள்ளதா இருக்கு பாத்துங்க. 2,500 தேங்காய் வெட்டு பாத்துங்க. இந்த 3 விஷயத்தையும் கால்குலேஷன் பண்ணி சொல்றவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்க. ஏன்னு சொல்றேன் பாருங்க, மொத்தம் 3 ஏக்கர் இடம் பைபாஸ்ல இருந்து 3வது லேண்ட் பாத்துங்க. மொத்தம் ஆடு செட்டு, மாட்டு செட்டு, கோழி செட்டு, இப்படி ஜம்முன்னு இருக்கு பாத்துங்க. 3 ஏக்கர் சுத்தியுமே உங்களுக்கு டைமண்ட் ஃபென்சிங் வந்துடும். சுத்தி 4 பக்கமும் கேமரா, எப்படின்னா தெர்மல் கேமரா பாத்துங்க. உள்ள யார் என்ட்ரானாலே மொபைல்ல காமிச்சுட்டு அந்த மாதிரி வச்சிருக்கான் பாத்துங்க. இந்த மாதிரி சொர்க்கத்துல அப்படியே ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டு வந்த ஃபேமிலியோட ஒரு நீச்சல் குளம் போட்டு என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் இவ்வளவு போட்டு இவ்வளவு எடுக்கணும். நிலம் பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லா நம்ம மக்களை என்ஜாய் பண்ணோம். அதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வந்தா மைண்ட் ரிலீஃப் ஆகி என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரணும். அதே போல விவசாயம் கத்து கொடுக்கணும். அந்த மாதிரி மக்கள் மட்டும் இந்த லேண்டை வாங்க முடியும் பாத்துங்க. மேல ரியல் எஸ்டேட் அப்படின்னு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க. மேல லேண்ட் வாங்க இருக்க மறக்காம குமரி லேண்ட் ப்ரோமோட்டர் கான்டாக்ட் பண்ணுங்க.